ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் லயன்ஸ் கேட் பிளே ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க ஏஞ்சல்ஸ் ஃபாலன் வாரியர்ஸ் ஆஃப் பீஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஆக்ஷன் ஹாரர் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சோல்ஜராக இருந்திருப்பாரு முன்னாடி. இப்போ அவர் ரிட்டையர்ட் ஆகி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அவர் வார் டைமில் இருந்த ஒரு சில சம்பவத்தால் அவர் பாதிக்கப்பட்டுறாரு. அதனால இப்பயுமே பல கனவுகள் அப்படி இப்படின்னு வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் உலகத்தை ஃபுல்லாக தான் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் பிளான் பண்றான். அதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ எப்படி வராரு, கடைசியில நல்லது ஜெயிக்குதா கெட்டது ஜெயிக்குதா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்னு சொல்லிக்கிற அளவு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே ஓகேவா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் பெருசா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்லாம் எடுக்கல, ரொம்ப பிலோ ஆவரேஜா தான் இருக்கு. சரி, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் நல்லா எடுத்திருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ தானம் தான் இருக்கு. சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், பிஜிஎம் இருக்கட்டும், VFX, CGNT எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே பிலோ ஆவரேஜா தான் இருக்கு. சரி, ஸ்கிரீன் பிளே வைஸா இன்ட்ரெஸ்டிங்கா எழுதி எடுத்திருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இவங்க பண்ணியிருக்க ஹாரர் போர்ஷன்ஸும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. மொத்தத்தில் எதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகலாம்னு சொல்லலாம். மொத்தத்தில் இது ஒரு பிலோ ஆவரேஜான படமா தான் இருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.